பிரைமரி டிவி வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வாரம் நம்ம நீர்க்கட்டி ஓவரியில் அதாவது முட்டைப்பையில் வந்து உற்பத்தியாகிற நீர்க்கட்டி பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த நீர்க்கட்டி எந்த ரீசன்ஸ்க்காக வருது, அதை எப்படி மேனேஜ் பண்ணலாம், என்ன சிம்டம்ஸ் அதை காஸ் பண்ணோம், இதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போது சில ஸ்பெஷல் சுச்சுவேஷன்ஸில் இந்த நீர்க்கட்டியோட மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். இப்போது பொதுவாக நீர்க்கட்டின்றது ஹார்மோன் ஸ்டிமுலேஷனால் வரும். அதாவது இந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப், அதாவது 15 இயர்ஸ்லேருந்து 45 இயர்ஸ் வரைக்கும் இந்த மாதம் ஓவரி மேலே அந்த ஹார்மோன்ஸோட எஃபெக்ட்னால இந்த நீர்க்கட்டி உற்பத்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ இதே நீர்க்கட்டி நம்ம வந்து 55 வயசுக்கு மேலே, அதாவது போஸ்ட் மெனபாசல் ஏஜ் குரூப்பில் நம்ம இந்த நீர்க்கட்டி டயக்னோஸ் பண்ணோன்னா, அப்போது இந்த நீர்க்கட்டி வந்து கேன்சரஸ் நீர்க்கட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணி கேர்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போது சப்போஸ் வந்து 55 வயசுக்கு மேலே இந்த மாதிரி லோவர் அப்டமன் பெயின், அடிவலில் ரொம்ப கனமாக இருக்குது, ஹெவினஸ் லோவர் அப்டமன், இந்த மாதிரி சிம்டம்ஸோடு சில சமயம் வந்து சொல்லுவாங்க. இல்லைனா வந்து அப்டமன் கர்த் அதிகமாக இருக்குது, வயிறே கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்குது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து வயிறில் வந்து ஏதோ ஏதாவது கட்டி மாதிரி ஃபீல் ஆகுது, பெல்விஸில் ஏதோ கட்டி மாதிரி ஃபீல் ஆகுது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். ஆர் போஸ்ட் மெனபாசல் ப்ளீடிங், அதாவது ப்ளீடிங் ஒரு வருஷம் நின்று போனதுக்கப்புறம் சில சமயம் ப்ளீடிங், ஸ்பாட்டிங், இந்த மாதிரி பிரச்சனைங்க வந்து சொல்லுவாங்க. வேறு நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய சிம்டம்ஸ் வந்து அன்எக்ஸ்பிளைன்டு வெயிட் லாஸ், அதாவது நம்ம எந்த காரணம் இல்லாமே வெயிட் கடகடன் குறைஞ்சதுன்னா, இல்லை ரொம்ப வீக்னஸ், டயர்ட்னஸ், இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்தால் நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து ஓவேரியன் சிஸ்ட், அதாவது ஓவரியில் நீர்க்கட்டி பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்ன்னு வந்தாங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட் பண்ணும் போது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் கூட பண்ணி ஓவரியில் நீர்க்கட்டி இருக்கான்னு பார்க்கணும். இப்போது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனுன்றது ஒரு சவுண்ட் வேவ்ஸ் யூஸ் பண்ணி வயிற்றில் வந்து இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் நம்ம வந்து இமேஜ் வந்து நம்மளுக்கு மானிட்டரில் தெரியும். மானிட்டரில் நம்ம இமேஜ் பார்த்துட்டு எந்த மாதிரி சிஸ்ட் இருக்குது, என்ன மாதிரி நீர்க்கட்டி, என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ், என்ன ரீசனால் அது வந்திருக்கும் அப்படின்னு நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். இப்போது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் வந்து ரிப்போர்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் சிம்பிள் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிள் சிஸ்ட்ன்றது அந்த சிஸ்டோட வால் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், கிளியராக இருக்கும். அந்த சிஸ்ட் உள்ளே இருக்க ஃப்ளூயிட் வந்து ரொம்ப கிளியர் வாட்டர் மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு சிங்கிள் சிஸ்ட், ஒரே ஒரு சிஸ்ட் தான் இருக்குது, அதோட சைஸ் வந்து 4 to 5 சென்டிமீட்டர்ஸோட கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிஸ்ட் வந்து சிம்பிள் சிஸ்ட் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. சில சமயம் ரிப்போர்ட்டில் வந்து காம்ப்ளெக்ஸ் சிஸ்ட் அப்படின்னு வரும். காம்ப்ளெக்ஸ் சிஸ்ட்ன்றது எப்போ சொல்லுவோம்னா, அந்த சிஸ்ட் வால் ரொம்ப திக்காக இருக்குது, இல்லைனா அதில் கொஞ்சம் ப்ரொஜெக்ஷன்ஸ் மாதிரி இருக்குது, இல்லைனா அந்த சிஸ்ட்லேயே மல்டி லாக்குலர், அதாவது மல்டிபிள் கம்பார்ட்மெண்ட்ஸ், மல்டிபிள் சேம்பர்ஸ் இருக்குன்னா இது பேர் காம்ப்ளெக்ஸ் சிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்கேன் பண்ணும்போது சிஸ்டோட வேறு ஃபீச்சர்ஸ், அதாவது சிஸ்டில் கொஞ்சம் நீர்க்கட்டி உள்ள சில ப்ரொஜெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கா, அந்த மாதிரி கூட ரிப்போர்ட் ஆகும். இல்லை சிஸ்டோட டைப், அதாவது உள்ளுக்குள்ளே வந்து சாலிட் ஏரியாஸ், அதாவது சில ஏரியாஸ் வந்து திக்காக இருக்கிற மாதிரி இருக்கா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கூட நம்மளுக்கு ஸ்கேனில் தெரிய வரும். ஸோ இந்த சிஸ்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு நம்ம வாட் டைப் ஆஃப் சிஸ்ட்ன்றது கொஞ்சம் ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் சிஸ்ட்ன்றது பார்த்தா இன்னொரு ஓவரியில் கூட 2 ஓவரி, ரைட் அண்ட் லெஃப்ட் ஓவரி இருக்கும். ஸோ ஒரு ஓவரியில் நம்ம சிஸ்ட் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணோம்னா இன்னொரு ஓவரியில் கூட ஏதாவது சிஸ்ட் இருக்கான்னு நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அண்ட் அது இல்லாமல் கேன்சர்னு ஒரு டவுட் வந்ததுன்னா வேறு எங்கேயாவது பரவி இருக்கா, அதாவது மெட்டஸ்டேசிஸ் அப்டமன் உள்ளே எங்கேயாவது பரவி இருக்கான்றது கூட ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஸ்கேனில் நம்மளுக்கு இன்னொரு விஷயம் கூட தெரிய வரும், அதாவது அந்த ஓவரிக்கு சுற்றி தண்ணி கோத்துட்டு இருந்துச்சுன்னா அது பேர் அசைட்டிஸ் அப்படின்னு பேர். ஸோ அசைட்டிக் ஃப்ளூயிட் கூட இருக்கான்னு நம்மளுக்கு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நம்மளுக்கு ஸ்கேனில் தெரிய வரும். இந்த ஸ்கேன் டீட்டெயில்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து வேறு கொஞ்சம் டெஸ்ட் கூட பண்ணுவோம். அதாவது CA-125 அண்ட் HE4 அந்த மாதிரி பிளட் டெஸ்ட் சில டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கேன்சர் சிஸ்டாக இருந்ததுன்னா இந்த பிளட் டெஸ்ட் லெவல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த CA-125 HE4 லெவல்ஸ் அதிகமாக இருந்தது, இந்த ஸ்கேனில் கூட வந்து இந்த ஃபீச்சர்ஸ் இருந்ததுன்னா அப்போது இந்த டீட்டெயில்ஸ்லாம் வச்சு நம்ம ரிஸ்க் ஆஃப் மெலிக்னன்சி அப்படின்னு ஒரு ப்ரோட்டோகால் நம்ம ஃபார்முலேட் பண்ணலாம். அதாவது அவங்க ஏஜ் என்ன, மெனபாஸ் ஆயிடுச்சா, CA-125 பிளட் லெவல் எவ்வளோ இருக்குது, 35க்கு மேலே இருந்ததுன்னா அது அப்நார்மல் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். அல்ட்ராசவுண்டில் ஸ்கேனில் வந்து என்ன கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது, இந்த டீட்டெயில்ஸ்லாம் வச்சு ரிஸ்க் ஆஃப் மெலிக்னன்சி அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ இந்த ரிஸ்க் ஆஃப் மெலிக்னன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது, சிஸ்ட் சின்னதாக இருக்குது, ரொம்ப சிம்பிள் சிஸ்ட் அப்படின்னா இவங்களுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட்னா நம்ம வந்து வெறும் மானிட்டரிங் மட்டும் பண்ணால் போதும். அதாவது 3 மாதத்துக்கு ஒருக்க வந்து CA-125 லெவல்ஸ் அண்ட் ஸ்கேன் பண்ணி அதே மாதிரி இருக்கா சிஸ்ட், இல்லைனா பெருசாதா அப்படின்னு பார்க்கலாம். முக்கால்வாசி, அதாவது ஆல்மோஸ்ட் அபவுட் 70% ஆஃப் சிஸ்ட் வந்து 1 இயரில் கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் ஆகிடும். இந்த ரிஸ்க் ஆஃப் மெலிக்னன்சி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது, மாடரேட் இல்லைனா ஹை ரிஸ்க் ஆஃப் மெலிக்னன்சி அப்படின்னு வந்துச்சுன்னா நிச்சயமாக உடனே வந்து லேப்ரோஸ்கோபிக் ஆர் லேப்ராட்டமி சர்ஜரி கண்டிப்பாக நம்ம ரெக்கமெண்ட் பண்ணணும்.
சர்ஜரின்றது யூஸ்வலாக இந்த போஸ்ட் மெனபாசல் ஏஜ் குரூப், அதாவது 55 வயசுக்கு மேலே சர்ஜரின்னு ரெக்கமெண்ட் பண்ணும்போது யூஸ்வலாக ஒரு ஓவரியில் சிஸ்ட் பார்த்தா கூட 2 ஓவரியும் ரிமூவ் பண்ணுறது தான் ரெக்கமெண்டேஷன். ஏன்னா இந்த ஓவரியில் சிஸ்ட் நம்ம பார்த்தோன்னா கூட கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு ஓவரியில் கூட சிஸ்ட் வரலாம். ஸோ 2 சர்ஜரி பண்ணுறதுக்கு பதில் நம்ம வந்து அந்த ஏஜ் குரூப்பில் வந்து சர்ஜரி பண்ணும்போது 2 முட்டைப்பையும் ரிமூவ் பண்ணுறது தான் ரெக்கமெண்டேஷன். கேன்சர் ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தியாக வந்து நம்ம பண்ணுற டெஸ்ட்டில் வந்து இது கேன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு வந்ததுன்னா ஃபுல் யூட்ரஸ் ரிமூவல், ஓவரி ரிமூவல் எல்லாமே ஃபுல் லேப்ராட்டமி ப்ரொசீஜராக பண்ணணும். வேறு எங்கேயாவது சிஸ்ட் இந்த கேன்சர் பரவி இருக்கான்றது கூட நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்ம சர்ஜரின்னு பண்ணும்போது நம்ம சிஸ்ட் ரிமூவ் பண்ணும்போது நிச்சயமாக அந்த சிஸ்ட்டை வந்து டெஸ்டிங் பயாப்சி, அதாவது பெத்தாலஜி டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு என்ன டைப் ஆஃப் சிஸ்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதை வச்சு தான் வந்து ஸ்டேஜிங் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேஜிங் தகுந்த மாதிரி நம்ம ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஓல்டர் ஏஜ் குரூப்பில் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் சொன்னாங்கன்னா அது ஒன்றும் இல்லை அப்படின்னு விட்டுறாமல் நம்ம இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி ஏர்லியராக நம்ம டயக்னோஸ் பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ணால் ஏர்லி டயக்னோசிஸ் அண்ட் ஏர்லி ட்ரீட்மெண்ட்டில் வந்து லாங் டேர்ம் அவுட்கம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ நம்ம போஸ்ட் மெனபாசல் ஏஜ் குரூப்பில் சிஸ்ட் வந்து எப்படி டீல் பண்ணுறதுன்னு பற்றி பேசணும். இன்னொரு சுச்சுவேஷன், அதாவது ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுன்னு வரும்போது கூட இந்த சிஸ்ட் நிறையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக வந்து ஒவேரியன் சிஸ்டே வந்து நீர்க்கட்டியே வந்து கொஞ்ச நாள் விட்டால் 2-3 மாதம் விட்டால் அதுவே டிசப்பியர் ஆகிடும், அதுவே காணாமல் போய்டும், ரிசால்வ் ஆகிடும். பட் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணும்போது நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது, அதாவது ஓவிலேஷன் இண்டக்ஷன் மெடிக்கேஷன், அந்த முட்டைப்பையோட வேலை செய்ய தன்மை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டேப்லெட்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ் போடும்போது அந்த ட்ரீட்மெண்ட்னாலேயே சில சமயம் சிஸ்ட் உற்பத்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு தடவை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் சிஸ்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா 2 months 3 months வெயிட் பண்ண முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் நம்ம பிளான் பண்ணும்போது சிஸ்ட் பார்த்தோன்னா அப்போது சிஸ்ட் ஆஸ்பிரேஷன் ஒரு அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸில், அதாவது ஸ்கேன் மூலியமாக நம்ம விஷுவலைஸ் பண்ணி அந்த சிஸ்ட்டை வந்து ஃப்ளூட்லாம் ரிமூவ் பண்ணி ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ப்ரொசீட் பண்ணுவோம். அதே மாதிரி எண்டோமெட்ரியோட்டிக் சிஸ்ட்ன்ற பிரச்சனை இருக்கும்போது கூட ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இந்த சிஸ்ட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஈவன் தோ பேஷண்ட்டுக்கு வேறு எதுவும் பெயினோ இல்லைனா வேறு எதுவும் பிரச்சனை இல்லாட்டி கூட அந்த எண்டோமெட்ரியோசிஸ் இருந்ததுன்னா சில சமயம் அந்த முட்டைப்பையோட வேலை செய்கிற தன்மை, முட்டை உற்பத்தி ஆகிற தன்மை, எக் குவாலிட்டி எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நம்ம அந்த எண்டோமெட்ரியோட்டிக் சிஸ்ட், அதாவது ரத்தக்கட்டு இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ப்ரொசீட் பண்ணுவோம். அண்ட் சில சமயம் அகைன் சிம்டம்ஸ் எதுவும் இருக்காது, ஆனால் சிஸ்ட்டு பெருசாக இருந்ததுன்னா அந்த டியூபும் அந்த ஓவரியோட ஓவரியன் ரிலேஷன்ஷிப் மாறிடுச்சு, அந்த டியூபுக்கும் ஓவரிக்கும் நடுவில் சிஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த சுச்சுவேஷனில் கூட சிஸ்ட் ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி பொதுவாக எல்லாருக்கும் சிஸ்ட் இருந்துச்சுன்னா உடனே சர்ஜரி உடனே ரிமூவ் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. ஒருத்தரோட ஏஜ், அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்குது, என்ன ரீசன்ஸ்க்காக நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்திருக்காங்க, அண்ட் சிஸ்டோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்ன, அது க்ரோ ஆதா அப்படியே ஸ்டாப் ஆதா, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணணும். இப்போ இன்னும் ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன், அதாவது ப்ரெக்னன்சி டைமில் சிஸ்ட் இருந்தால் அதை எப்படி டீல் பண்ணுறதுன்னு பற்றி நாளைக்கு பேசலாம்.